Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா குறிப்பா எல்லா பென்ஷனர்ஸ்க்கும் தெரியும் நம்ம எல்லாருக்குமே டிஎஸ்பி பென்ஷன் கோல்ட் அக்கவுண்ட் இருக்கு. ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வைஃப்க்கு எந்த மாதிரி ஒரு அக்கவுண்ட் இருக்கு, அதை எப்படி மாற்றணும், அது மாத்துறதால அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பற்றி வீடியோ தான் இது. குறிப்பாக யார் யாரெல்லாம் ஃபேமிலி பென்ஷன் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க. அப்போ தான் அவங்களுக்கும் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் எஸ்பிஐயில் ரெஸ்டே அப்படின்னு சொல்லி ஒரு புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றின அவேர்னஸ் சர்வீஸ் பர்சனுக்கு இல்லை, அவங்களுக்காகவும் சேர்த்து தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், நம்ம எஸ்பிஐயில் டிஎஸ்பி அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜ். அதோட இப்போ லேட்டஸ்ட் பாலிசி லெட்டரை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க முதல்ல அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோ இது தான், லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை சேனல் பேஜ்லேயே இருக்குது அந்த வீடியோ. இப்போ இதுபடி சர்வீஸ் பர்சனுக்கு தனிப்பட்ட ஒரு அமௌண்ட் கிடைக்கும் பிஐஏல, அதாவது பர்சனல் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட் கிடைக்கும். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 50 லட்ச ரூபாய் கிட்ட கிடைக்கும். இப்போ இந்த அமௌண்ட் வந்து 3 வருஷத்துக்கு அவங்க எம்ஓயு சிக்னேச்சர் பண்ணியிருக்காங்க. மெமரண்டம் நம்ம சொல்லுவோம், அக்ரிமெண்ட், அது சிக்னேச்சர் பண்ணியிருக்காங்க எஸ்பிஐ கூட. இதே மாதிரி பல்வேறு பேங்க் கூடயும் நம்ம இந்தியன் ஆர்மி நிறையா சிக்னேச்சர் போட்டிருக்காங்க. அதை பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தில் குறிப்பாக எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆனதுக்கப்புறம், அதாவது ஒரு சர்வீஸ் பர்சன் ஆர்மியில் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்க போகும்போது அவருக்கு சர்வீஸ் டிஎஸ்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதோட ப்ராடக்ட் கோட் நான் போடுறேன் பாருங்கள். இந்த ப்ராடக்ட் கோடுக்கு கீழே அவங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாக கிடைக்கும். ஆல் டிஎஸ்பி அக்கௌண்ட் எதுவுமே ஒன்று கிடையாது, சரியா? ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ப்ராடக்ட் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராடக்ட் கோடு படி தான் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ சர்வீஸ் பர்சனுக்கு இந்த ப்ராடக்ட் கோடு படி அவங்களோட சம்பளம் கூட இருக்கும். அதாவது இன்றைக்கி ஒரு சிப்பாயாக இருக்கட்டும், ஒரு ஜேசிஓ சாபாக இருக்கட்டும், அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70 ரூபாய்க்கு மேலே சம்பளம் கிடைக்கும். அதனால் அவங்களுக்கு ஏற்ற பெனிஃபிட்ஸ் அதில் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த பர்சனல் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸு மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் கூட கிடைக்கும், சரியா? அதனால தான் அந்த ஒரு இது கிடைக்குது. இதே இது ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் கோடு வேறு. அதுக்கு நம்ம சொல்லுவோம் டிஎஸ்பி பென்ஷன் கோல்டு, சரியா? டிஎஸ்பி பென்ஷன் கோல்டுன்னு இருக்கணும், மென்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டோம். இப்போ இது எல்லாத்துக்குமே ப்ராடக்ட் கோடு வேறு வேறுனா அதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸும் வேறுங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி ஒரு சர்வீஸ் பர்சன் அவங்களோட அக்கௌண்ட்டை வந்து பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அப்படியே அதே டிஎஸ்பி அக்கௌண்ட்டை பென்ஷன் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதாவது அதுலேயே நேற்று வரைக்கும் நான் அதில் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தேன், பென்ஷன் போனதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டை சம்பளம் வர்றதுக்காக நான் கொடுத்துட்டேன், என் பிபிஓவில் இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்துருச்சு, அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு அந்த அக்கௌண்ட்டில் சம்பளம் வரும் அப்படின்னு சொன்னால் அவங்க பென்ஷன் வந்ததுக்கப்புறம் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஆதார் கார்டு ப்ளஸ் பிபிஓ காப்பி எடுத்துகிட்டு வந்து பேங்க்கில் கொடுத்து, இது நாள் வரைக்கும் நான் சர்வீஸில் இருந்தேங்க, எனக்கு வந்து சர்வீஸ் டிஎஸ்பி கிடச்சிது, இப்போ நான் வந்து பென்ஷன் வந்துட்டேன், எனக்கு வந்து பென்ஷன் டிஎஸ்பி அதாவது பென்ஷன் கோல்டு உள்ள இந்த ப்ராடக்ட் கோடு வச்சு கேளுங்க, இதை நீங்கள் மாற்றி உங்களோட பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜில் இந்த மாதிரி வந்திருக்கணும், சரியா? இது வந்திருந்தால் மட்டும்தான் சரியானது. இதை தவிர வேறு எப்படி இருந்தாலும் அது தவறான ஒன்று. சேவிங் அக்கௌண்ட்ஸ், கரண்ட் அக்கௌண்ட், அதுக்கடுத்து எஸ்பி டிஎஸ்பி, எஸ்பி சிஹெச்கியூ டிஎஸ்பி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. எது வந்தாலும் தவறானது. எஸ்பிஐயில் இந்த ப்ராடக்ட் கோடுக்கு மட்டும்தான் இது வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதனால தான் நாங்கள் திரும்ப ப்ராடக்ட் கோடை மென்ஷன் பண்ணியே சொல்கிறோம். இப்போ இந்த ப்ராடக்ட் கோடு வந்து உங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த எஸ்பிஐயில் வேலை பார்க்குற அந்த கிளர்க்குக்கும் அந்த மேனேஜருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இதை காட்டி நம்ம வீடியோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டி இந்த ப்ராடக்ட் கோட் படி பண்ணி கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அது தெரியறதுக்கு தான் அந்த வீடியோ மேக் பண்ணுறோம். இப்போ இதை மாற்றிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ பென்ஷனருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களோட பர்சனல் ஆக்சிடென்டல் இல்லை மற்ற எந்தெந்த பெனிஃபிட்ஸோ எல்லா பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்து அந்த பென்ஷனர் இறந்துட்டாங்க, இப்போ ஒரு பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருக்க முன்னாள் இராணுவ வீரர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஒய்ஃபுக்கு இதே அக்கௌண்ட்டில் அவங்களுக்கு பென்ஷன் வரும். ஏன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் வச்சுருப்பாங்க, இதே அக்கௌண்ட்டில் பென்ஷன் வரும். அப்போ எனக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் கால் பண்ணி கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்கள் அத்தான் வந்து ஆர்மியில் இருந்தாப்புல, அவர் இறந்துட்டார், அவங்க ஒய்ஃபு இப்போ அவங்களும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க,
இப்போ அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் வீடியோவில் பார்த்து 50 லட்ச ரூபாய் கிடைக்குமா? ஏன்னா அவங்களும் அக்கௌண்ட்டு நாங்கள் செக் பண்ணும்போது டிஎஸ்பி பென்ஷன் கோல்டுன்னு தான் இருக்குது, அப்போ அவங்களுக்கும் அது கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம், எக்ஸர்வீஸ் மேன் உயிரோடு இருக்கும்போது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தீங்க, அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் சிங்கிள் அக்கௌண்ட்டாக மாறிடும். சிங்கிள் அக்கௌண்ட்டாக மாறும்போது அந்த அக்கௌண்ட் டைப் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஃபேமிலி பென்ஷனருக்குன்னு தனியாக, அதாவது வெறும் ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்களுக்கு மட்டும் ஷௌரியா அப்படின்னு சொல்லி எஸ்பிஐயில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, இதுதான் அந்த ப்ராடக்ட் கோட் சௌரியா, இது ஒன்லி ஃபார் ஃபேமிலி பென்ஷனருக்கு. அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் என்ன சார் எஸ்பிஐ டிஃபென்ஸ் பென்ஷன் தானே வாங்குறாங்க, அவங்களுக்கு ஏன் டிஎஸ்பியோட கோல்டு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அவங்க யூனிஃபார்ம் போடலை, அவங்க ஒரு ஃபேமிலி பென்ஷனர், சரியா? என்ஓகே மட்டும்தான். இந்த டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜ் அக்ரிமெண்ட் ஆகிருக்குது. எந்த ஒரு சோல்ஜர் யூனிஃபார்ம் போட்டு சர்வீஸ் பண்ணியிருக்காரோ அவர் உயிரோடு இருக்கும்போது ஆர்மியில் கிடைக்கும் சர்விங் டிஎஸ்பி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அவர் பென்ஷன் வந்ததுக்கப்புறம் பென்ஷன் டிஎஸ்பி கிடைக்கும். ஆனால் அவங்க ஒய்ஃப் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணதால் அவங்க எல்லா விதமான ஃபேமிலி பென்ஷனருக்கும் இந்த ஷௌரியா அக்கௌண்ட்டாக நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாமையே இருக்குது. ஃபேமிலி பென்ஷனர் தயவு செஞ்சு உங்களோட பாஸ்புக்கை எடுத்து நீங்கள் பாருங்கள். இன்னமும் உங்கள் ஹஸ்பண்டில் இருக்கிற மாதிரியே அக்கௌண்ட் டைப் எப்படி இருக்குன்னா டிஎஸ்பி பென்ஷன் கோல்டாக இருக்கலாம், இல்லை சர்விங் டிஎஸ்பியாக கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட ஒரு மனுவை எழுதி இந்த ப்ராடக்ட் கோடை மென்ஷன் பண்ணி சௌரியா ஃபேமிலி பென்ஷனாக நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த பெனிஃபிட்ஸ் போடுறேன், நீங்கள் பார்ப்பீங்க. இந்த பெனிஃபிட்ஸ் இந்த சௌரியா அக்கௌண்ட்டில் இருக்குது. இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இன்னும் நிறைய ஃபேமிலி பென்ஷனுக்கு அனுப்பி இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க, அவங்களும் மாற்றிக்கட்டும். இப்போ இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கும். இது அதுக்கடுத்து நோ மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த விதமான சார்ஜஸும் இதில் பிடிக்கக்கூடாது. ஆட்டோ ஸ்வீப் ஃபெசிலிட்டி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து டெபிட் கார்டு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க அதோட பெனிஃபிட்ஸோட. அதுக்கடுத்து அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அக்ராஸ் எஸ்பிஐ அதர் பிரான்ச்சஸ் ஏடிஎம் இன். எவ்வளோ நாளும் நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் பண்ணிக்கலாம், அதாவது எந்த ஏடிஎம்லேயும் எத்தனை தடவைனாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. மணி வித்ட்ரால். அதுக்கடுத்து வைவர் ஆஃப் இஷ்யூ சார்ஜஸ் ஆன் டிமாண்ட் டிராஃப்ட், அதாவது டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 50 ரூபாய் 70 ரூபாய் 100 ரூபாய் ஆகும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த அக்கௌண்ட் த்ரூ நீங்கள் எடுத்தீங்கன்னா டிடி எடுக்கிறதுக்கு அந்த டிடிக்கான கமிஷன் காசு நீங்கள் கொடுக்க தேவையில்லை, அதை அவங்க வைவை பண்ணிடுவாங்க, அதாவது தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து வந்து வைவர் ஆஃப் இஷ்யூன்ஸ் ஆஃப் சார்ஜஸ் மல்டிஷீட் செக், அதாவது செக்கு வாங்கினீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு மந்த்துக்கு 25 செக் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். அது வரைக்கும் எந்த விதமான செக்குக்கும் நீங்கள் காசு கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி அவங்களோட ஆர்டிஜிஎஸ் சார்ஜஸ் எல்லாமே வைவே பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. லாக்கர் வாங்கினீங்கன்னா லாக்கருக்கு 10% உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதுதான் உங்களுக்கு இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிஐஏ கொடுத்துருக்க மாட்டாங்க, அதாவது ஆக்சிடென்ட்டால் இறந்து போனால் உங்களுக்கு 30 லட்சம் 40 லட்சம் கிடைக்காது. ஏன்னா அது வந்து சர்வீஸில் இருந்தவங்களுக்கு, யூனிஃபார்ம் போட்டால் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு தான் இது, சரியா? இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கான அக்கௌண்ட். இப்போ இதுக்கு அடுத்து சர்விங் பர்சனுக்கு எஸ்பிஐயில் இருந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க, எஸ்பிஐ ரிஸ்தே அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ரிஸ்தே அக்கௌண்ட் வந்து பென்ஷனருக்கு கிடையாது, ஒன்லி ஃபார் சர்வீஸ் பர்சனுக்கு மட்டும்தான். இப்போ இந்த சர்வீஸ் பர்சன் வந்து இந்த ரிஸ்தே அக்கௌண்ட் அப்படின்னா இது யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா, அதுக்கடுத்து ஒய்ஃப், குழந்தைங்க, சரியா? இவங்க மட்டும்தான் இந்த ரிஸ்தே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது ஆர்மியில் இருக்க சர்வீஸ் பர்சனோட அப்பா அம்மா, ஒய்ஃப், குழந்தைங்க, இவங்க அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நார்மல் சேவிங் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் வச்சிங்கன்னா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஏடிஎம்க்கு சார்ஜஸ் கொடுக்கணும், டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் கொடுக்கணும், இயர்லி மெயின்டெனன்ஸ் காசு இருக்குது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு பென்ஷன் சர்வீஸ் பர்சன் சர்வீஸில் இருக்கிறவங்க அவங்களோட ஃபேமிலிக்கு எஸ்பிஐலேயே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு ஸ்கீமுக்காக தான் இந்த எஸ்பிஐ ரிஸ்தே அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் போடுறேன், வாங்க பார்ப்போம். இந்த இதில் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி யார் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் கோல்டு அபவ் அண்ட் வேரியன்ட் சேலரி பேக்கேஜ் கஸ்டமர்ஸ். நான் சொன்னேன் சர்வீஸில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து எலிஜிபிள் ஆகும். இதுக்கடுத்து வந்து இன்க்ளூடட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ், அதுக்கடுத்து ஸ்போஸ், சில்ட்ரன், இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும், சரியா? பார்த்துக்கோங்க. இதை
சரியா. அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ஸ் அலோவ் டு சேலரி பேக்கேஜ் ஆஃப் கஸ்டமர்ஸ். 4 வரைக்கும் இந்த அக்கௌண்ட் கூட நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். அதாவது 4 நம்ம மெம்பர் கூட அப்பா அம்மா ஒய்ஃப் குழந்தைங்க இதை மாதிரி 4 சேவிங் அக்கௌண்ட் கூட நீங்கள் ரிஸ்டேவாக லிங்க் பண்ணிக்கலாம். அதாவது ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து சேவிங் அக்கௌண்ட் எஸ்பிஐயில் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு கீழே அவங்கள வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரியா. அதே மாதிரி இந்த ஆட் பண்ணிங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு அதாவது ஆட் பண்ணுற அக்கௌண்ட்டுக்கு மினிமம் பேலன்ஸே கிடையாது. சரியா. மினிமம் ஆவரேஜ் பேலன்ஸ் அவங்களுக்கு வந்து எதுவுமே செய்ய தேவையில்லை, நில் ஆயிரும். அது மாதிரி டெபிட் கார்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. இதை நான் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை தெரியாது அந்த ஸ்கீமில் அவங்களை லிங்க் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் அக்கௌண்ட் ஒன்றும் புதுசாக ஓப்பன் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நான் வந்து ஆர்மியில் இருக்கேன், எனக்கு வந்து எஸ்பிஐ ரிஸ்டேயில் 4 பேரோட எங்கள் அப்பா அம்மா ஒய்ஃபோட அக்கௌண்ட்டை வந்து ரிஸ்டேயில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடுங்க அப்படின்னா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்கில் ரிஸ்டே அப்படின்னு போட்டு உங்கள் அக்கௌண்ட் கூட அவங்க ஆட் பண்ணிடுவாங்க. அப்போ இது என்னென்னா நம்மளுக்கு வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கும் செய்கிறதுக்கும் அவங்களுக்கு சேவிங் அக்கௌண்ட்டை விட இந்த அக்கௌண்ட் பெனிஃபிட்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நிறைய கிடைக்கிது. இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து மக்கள் மத்தியில் சொல்கிறோம். அதை செஞ்சாங்களா செய்யலையா அதோட ஃபீட்பேக் யாருமே தரமாட்டேன்றாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களாவது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா? தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை கொடுத்துட்ருக்கேன். நல்ல நல்ல வீடியோஸ் போட்டுட்ருக்க நம்மளோட யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வேறு எந்த சப்ஜெக்டை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணுமோ அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.